வணக்கம். இப்போ ப்ளவுஸ் போட போறது வந்து கட்டிங் போடுறது வந்து கிராஸ் கட்டிங் இது. இது நான் என்னோட ஸ்டைல்ல போடுறேன். முன்ன பார்த்தது வந்து சாதா ப்ளவுஸு, சாதா கட்டிங் இது. இது வந்து கிராஸ் கட்டிங்கு. இது வந்து பேக்க கட் பண்ணிட்டு தான் அதை எடுத்து தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுவோம். எப்படி போடலான்றத இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு உடம்பு சுற்றளவு பார்த்துக்கோங்க. நான் உடம்பு சுற்றளவு 11 வச்சுக்கோங்க. 11.25 வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க நீங்க. இப்போ வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டு 1 இன்ச்சு விட்டதுலேருந்து 13 அது ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாறாத இருக்கும். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 13 பேக் வந்து உயரம் வந்து 13 வச்சுருக்கேன். இப்போ இது கழுத்து சுற்றளவு 2.5, ஷோல்டர் வந்து 3, ஆம்கோல் வந்து 6 வச்சுருக்கேன். உடம்பு சுற்றளவு வந்து 9. இது வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் நான். அது பிரித்து போடுறதுக்காக அது வச்சுருக்கேன். இப்போ இது 1.5 இன்ச் வச்சுருக்கேன். கை வந்து அந்த ஆம்கோல் வந்து ஷேப் எடுக்கிறதுக்கு. பேக் நெக் உயரம் வந்து 7 வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரியே 2.5 ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து ரவுண்டு நெக் வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் இப்படி வளைவாக வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராடாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இதுக்குள்ளேயே ரவுண்ட் நெக் போடுறேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த நெக்கு பீஸ் எல்லாம் வந்து இப்படி நேரடியாக கட் பண்ணிடாதீங்க. நெக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வளைவாக கட் பண்ணுவீங்க இல்லையா ப்ளவுஸுக்கு, அதேமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோல் கூட இந்த ஷேப் எடுத்தே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து இது கிராஸ் கட்டிங் போட போகிறோம். நமக்கு இந்த துணி இந்த அளவு வந்து அங்கே நமக்கு அட்ஜஸ்ட் ஆகாது. அதனால் நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் 9 மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. நீங்கள் இது கோடு போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் நேராக நகத்தால் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு மாறாத இருக்கும். பாருங்க, அளவு இது வந்து மாறாத இருக்கும் உங்களுக்கு. இதை பார்த்துக்கோங்க. பேக் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி சாதா ஜாக்கெட்டுக்கு தைச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், வேறு எந்த இதுவும் இல்லை, மாற்றமும் இல்லை. இதில் நீங்கள் இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக ஒரு மடி மடிச்சுக்கோங்க.
மடிச்சுக்கிட்டு நீங்கள் மடிச்சிங்கனாலே ஏன்னா ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அப்படியே தன்னால் உங்களுக்கு மாறிடும். துணியை இழுத்து தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு லப்பர் மாதிரி வரும். துணியை கொஞ்சம் லூஸ் விட்டே தைங்க, உங்களுக்கு கரெக்டாக மாறும். மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். முடிக்கும் போது பேக் டச் போட்டு முடிங்க, எடுக்கும் போதும் ஆரம்பிக்கும் போது பேக் டச் போட்டு ஆரம்பிங்க, இல்லைன்னா பிரிஞ்சிட்டே வந்துடும். இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதுலேருந்து உயரம் வந்து 3.5 வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு வச்சுக்கோங்க போதும், ரொம்பவும் வேண்டாம். 1/4 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது அப்படி சாய்வில் அப்படி தைச்சிக்கோங்க. ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே முது பக்கம் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து முதுகு வந்து பேக்கில் அப்படியே ஏறும். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டராக வச்சுட்டு கால் இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து 3.5. நாங்கள் வந்து இது ஈஸியாக தைச்சிருவோம். உங்களுக்கு நீங்கள் புதுசாக தைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் இது வந்து மார்க் பண்ணி தைங்கன்னு சொல்கிறேன். இப்போ பேக் தைச்சாச்சு. இப்போ பேக்கு வந்து கட் பண்ணி தைச்சாச்சு. அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வணக்கம்.